guys, assalamualaikum. Welcome to my channel. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். என்னோட சேனலில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான vlogs அப்புறம் குக்கிங் ரெசிபீஸ் இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா எதை மாதிரி பார்க்கலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஐடியாக்காக தான். ஃபர்ஸ்ட் வந்து vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணது 11:30 கிட்ட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் என்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் லிவர் கிரேவி, அப்புறம் வந்து கத்திரிக்காய் பச்சடி இது தான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஒரு சைடு வந்து பிரியாணிக்கு ஒரு பக்கம் அதுக்கான வேலை பார்த்துக்கிட்டே ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் 65மே நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அதிகம் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறனால ஒன்றா வேலையை பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து 65க்கு வச்சுட்டேன். அந்த பக்கம் பிரியாணிக்கான வேலை அந்த சைடு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய சேனல் வந்து 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்காங்க. 100 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயந்தான். என்னுடைய மினி விளாக்ஸில் பார்த்து நீங்கள் வீடியோ பார்த்துருக்கலாம். 100 சப்ஸ்கிரைபர்லாம் அவ்வளோ பெரிய இதுன்னு இவங்க கேக் வெட்டுறாங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து நான் ஓன் வாய்ஸ் க்ரியேட் பண்ணி போட்டு அதில் வந்து எனக்கு 50 சப்ஸ்கிரைபர் வந்தாலுமே அது எனக்கு பெரிய விஷயந்தான். பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் எனக்கு கவலையும் கிடையாது. ஆனால் எனக்கு வந்து அந்த 100 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இது நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருந்தா கூட இப்போ இந்த 100 சப்ஸ்கிரைபர் வந்த ஒரு சந்தோஷம் எனக்கு அப்போ இருக்காது. ஏன்னா அது 100 ரீச் பண்ணிட்டோங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தாலும் எனக்கு இது தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பே. 100 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது என்ன மாதிரி வளர்ந்து வர யூடியூப் வீடியோ போடுற எல்லாருக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி வந்து எல்லா டிஷ்ஷுமே வந்து நல்லபடியாக வந்துருந்துச்சு. நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிறனாலும் 4 பேர் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு இதை ப்ராப்பராக பண்ணணும்னு நினப்போம். அதுவும் குக்கிங் அப்படின்னு வந்துருச்சுன்னா டேஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கணும், உப்பு கூட போயிடக்கூடாது, உரப்பு கம்மியாக போயிடக்கூடாது, எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே சமைக்கிறப்போ அது வந்து ரொம்பவே நல்லபடியாக அந்த எல்லா டேஸ்ட்டுமே பர்ஃபெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி தான் அன்றைக்கி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி, கத்திரிக்காய் பச்சடி, அப்புறம் லிவர் கிரேவி, 65ங்கிற மாதிரி எல்லாமே நல்லபடியாக வந்துருந்துச்சு. அதுக்கு எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே ரெஸ்ட் எடுத்தோம் நல்லபடியாக. பிரியாணி வந்து எவ்வளோ தான் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலும் அதுக்கான ஒரு மதிப்பு குறையவே குறையாது. ஏன்னா அது வேணான்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு யாருக்குமே அந்த ஒரு இதே கிடையாது. ஏன்னா ரொம்ப அது எமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரியாணி இஸ் எமோஷன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஈவினிங் டைமுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்றைக்கி, அதனால் சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. என்னுடைய ஃபேமிலியில் நாங்கள் 3 பேர், அதனால் நாங்கள் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கேன். 100 சப்ஸ்கிரைபர் நான் கேக் வெட்டினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 6 சப்ஸ்கிரைபர் ஆட் ஆகியிருக்காங்க. என்னுடைய சேனல் வந்து 100 ரீச் பண்ணணும்னு நான் நினைக்கவே கிடையாது. ஃபஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஓகே சொன்ன என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நான் ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லுவேன். அவங்க நோ சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு நான் வீடியோ போட எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்காது. அவங்க சைடு ஃபேமிலியும் சரி, என் சைடு ஃபேமிலியுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில்